ஏ கருப்பறவை ஆடி வாரா எல்லை விட்டி ஆடி வாரா வாராரி ஐயா வாராரி 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 கருப்பனைக்கு ஆடி வந்து பேரு சொல்லும் கருப்பனைக்கு சமஜ வந்தவளா எல்லை இடி ஒளி வாராயி பிறப்பு கொடி
சின்னக்கருப்பாக குலேந்தர் மாமா அவர்களுக்கு 200 அன்பளிப்பார்கள். எனக்கு அம்பளித்து அளித்த மருமையன் அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தாருக்கும் இந்த சின்ன கருப்பனுடைய அருள்வாக்கு என்றைக்கு இருக்கும்? பெரிய கருப்பாக நடிக்கும் பொன்னுக்கலை அவர்களுக்கு மச்சான் அவர்களுக்கு இந்த மலை மலை மாணிக்க மாலையாக சொல்கிறேன். சின்ன கருப்பாக நடிக்கும் குவேந்தர் மச்சான் அவர்களுக்கு இந்த மலர் மலையை மாணிக்கமாக போடுகிறேன். எனக்கு மாலை அளித்து மரியாதை அளித்த மைத்தினர் அவர்களுக்கு எங்க நாடக கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்து வணக்கம். சின்ன கருப்பு சாமி என்றைக்குமே அவர் குடும்பத்துக்கு துணை இருக்கும். எனக்கு அம்பளிப்பு அளித்த மைத்தனார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் என் கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். இந்த பெரியகருப்பன் அருளாக 18ஆம் படியில் காவல் புரியும் 18ஆம் படி கருப்பன் என்றைக்கும் அவர்களை ஊர் மக்களையும் அவர்களையும் பாதுகாக்க வேண்டும். இந்த பெரிய கருப்பன் உறுதியாக வருகிறேன். எனக்கு மாலை அளித்து மரியாதை செலுத்த என் மத்தின அவர்களுக்கு என் கலைக்குழுவின் சார்பாக நன்றி கடந்த வணக்கம். தம்பி, நான் அழகாமலை அடிவாரத்தில் நான் வெப்பாச்சி பள்ளத்திலே கோவரக்கத்தாலை இல்லத்திலே நான் காவல் புரியும் போது ஏதோ ஒரு அபய குரல் கேட்டது. அபயம் என்று அபய குரல் கேட்டது. என்னாண்டு பார்க்க வேண்டும் தம்பி. ஈட்டியம்பா எடுத்து வாடா சின்ன கருப்பா, தம்பி சின்ன கருப்பா, நம்ம வேட்டைக்கு போகமாடா சின்ன கருப்பா. ஈட்டி எடுத்து வாடா சின்ன கருப்பா, அவ சின்ன கருப்பா, அவ பிள்ளையோ நம்ம போகடா சின்ன கருப்பா. சின்ன கருப்பு, நான் என் தந்தையாகப்பட்டவர் ராமன் பெயர், என் தாய் பெயர் சீதை. செய்யாத தவறினால் என் தாயை காட்டுக்குள் வரும்படி சொன்னார் என் தந்தை. அதனால் என் தாய் 3 மாத கர்ப்பத்தோடு காட்டுக்குள் சென்று விட்டார். என் தாய் ஒரு வசிஷ்டர் முனிவர் தவம் புரிந்து கொண்டிருந்தார். தவம் புரியும் போது என் தாய், சாமி எங்களுக்கும் என் குழந்தைக்கும் அடைக்கலம் தர முடியுமா என்று கேட்டார். அதற்கு வசிஷ்டர் முனிவர் சொன்னார், தாயே அமர்ந்து கொள்ளுங்கள், உனக்கும் உன் பிள்ளைக்கும் நான் பாதுகாப்பாக இருக்கேன் என்று வசிஷ்டர் முனிவர் சொன்னார். ஒரு நாள் சமயத்தில் 10 மாதம் கழிந்தவுடன் உடனே நான் பிறந்து விட்டேன். நான் பிறந்த நாள் என் தாய் என்னை தாளாட்டி சீராட்டி வளர்த்து வந்தார்கள். ஒரு நாள் சமயத்தில் என் தாய் தண்ணீர் எடுக்க சென்றார். தண்ணீர் எடுக்க செல்லும் போது, சாமி நான் என் குழந்தை வைத்து தண்ணீர் எடுத்து வர முடியாது, உங்க பக்கத்தில் வைத்துவிட்டு நான் தண்ணீர் எடுத்து வருகிறேன், என் குழந்தையை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்க என்று சொன்னார். அதற்கு வசிஷ்டர் முனிவர் சொன்னார், தாயே என் பக்கத்தில் வைத்து நீங்க செல்லுங்கள், நான் பாதுகாப்பாக உங்க குழந்தையை பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னார் வசிஷ்டர் முனிவர். என் தாய் தண்ணீர் எடுத்து வந்தார். தண்ணீர் எடுத்து வரும்போது வசிஷ்டர் முனிவர் தவம் புரிந்து கொண்டிருந்தார். தாயே தவம் புரிந்திருக்கும் பொழுது என் சாமி தவத்தை கெடுக்க கூடாது, என் தாய் என்னை தூக்கி சென்று விட்டார். தூக்கி செல்லும் பொழுது என் தாய் வசிஷ்டர் முனிவரிடம் மன்னிப்பு கோரவில்லை. அதனால்
சாமி நம்மிடம் சங்கடப்படுவார் என்று சொன்னார். ஏய் அதனால் என் தாய் உடனே வசிஷ்டர் முனிவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வந்தால் திரும்பி வரும்போது என் தாய் குழந்தை பக்கத்தில் வசிஷ்டர் முனிவரிடம் ஒரு குழந்தை ஒன்று இருந்தது. என்ன நம்ம குழந்தை எடுத்து சென்று விட்டோம், இன்னொரு குழந்தை எப்படி வந்தது என்று கேட்டு வசிஷ்டர் முனிவர், நான் எடுத்து சென்ற குழந்தையை பார்க்கவில்லை, தவம் புரியும் பொழுது தவத்தை கெடுக்க கூடாது என்று என்னை தாயை தூக்கி செலுத்தி விட்டால், அதனால் என் சாமி வசிஷ்டர் முனிவர் கண் விழித்து பார்த்ததுமே குழந்தையை பக்கத்தில் இருந்த குழந்தை காணவில்லை. அதனால் சீதை வந்து கேட்டால் நம்ம குழந்தை என்ன செய்வது என்று தெரியாமல் கையில் வைத்திருந்த தர்ப்பப்பிள்ளை ஒரு குழந்தையாக உருவாக்கினார். ஏய் அந்த குழந்தையை உருவாக்கி வைத்திருந்தார். என் தாய் பக்கத்தில் வந்து, சாமி இது யாருடைய குழந்தைகள் என்று கேட்டார். தாயே, உன் குழந்தையை நீ எடுத்து சென்று விட்டாய், நான் கண் விழித்து பார்த்தேன், குழந்தையை காணவில்லை, நீ கேட்டால் நான் என்ன சொல்லுவது என்று தெரியாமல் என் கையில் வைத்திருந்த தர்ப்பப்பிள்ளை ஒரு குழந்தையாக உருவாக்கிவிட்டேன் என்று சொன்னார் வசிஷ்டர் முனிவர். சாமி இந்த குழந்தையை நான் என்ன செய்வது என்று கேட்டார். சீதை, இருவருமே நீங்க நல்லாக சீராட்டி பாராட்டி வளர்த்து வருங்கள், உங்கள் இருவருக்குமே நல்ல உங்களுக்கு உள்ளத்தை தருவார்கள், நல்ல அடைக்கலமாக இருப்பார்கள் என்று வசிஷ்டர் முனிவர் சொன்னார். உடனே என் தாய் என்னையும் என் சாமியும் என் குழந்தை அண்ணன் தம்பி இருவரையும் நன்றாக வளர்த்து வந்தார்கள். வளர்த்து வரும்போது என் தந்தை ராமனாகப்பட்டவர் 3 மாத கற்பத்தோடு காட்டுக்குள் அனுப்பிவிட்டமே, நம்ம சீதை என்ன செய்து என்றால் என்ன தெரியவில்லை. 10 மாதம் கழித்தவுடன் குழந்தை பிறந்திருக்கும், நம்ம குழந்தையை பார்க்க வேண்டும், கொல்லிமலை காட்டிலே எந்த ஏரியாவில் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை, உடனே நம்ம போய் பார்த்தாக வேண்டும். உடனே வந்தார். சீதை, நம் குழந்தை எங்கே என்று கேட்டால், சாமி இருவருமே நம்ம குழந்தைகள் தான் என்று சொன்னார் என் தாய். அதற்கு என் ராமனாகப்பட்டவன் என் தந்தைக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இருவருமே நம்ம குழந்தைகளா? இருக்காது என்று சொன்னார். சாமி உண்மையிலே இருவருமே நம்ம குழந்தைகள் என்று கூறினார். அப்படியா? அப்படி என்றால் ஒரு அக்கனி குண்டத்தை வளர்ப்போம், அதில் இருவருமே அக்கனியில் இறங்கி வருகிற யார் அப்படியே வருகிறார்களோ அவர்கள் தான் நம்ம குழந்தைகள் என்று சொல்லிவிட்டார். அப்ப அக்கனியை வளர்த்து இருவருமே இறங்கி சென்றார். அப்ப ஒருவர் மட்டுமே மேனி கருகி வாயெல்லாம் சிவந்து கண்ண கரேறின் வந்தார்கள். அவர் யார் தெரியுமா? தர்ப்பப்புள்ளில் உருவாகின பெரிய கருப்பு. ஒருவர் மட்டும் சின்ன கருப்பாகவள் அப்படியே அழகா வந்தார். அப்பதான் என் ராமனாகப்பட்டவர் சொன்னார், இவர் சின்ன கருப்பு, அவர் பெரிய கருப்பு என்று பெயர் சூட்டி என் தந்தையாகப்பட்டவர் சின்ன கருப்பாகவர் கொல்லிமலை காலிலே பாதுகாப்பாக இருக்கவும், பெரிய கருப்பு நம்ம அழகமலை இல்லை 18ஆம் படி கருப்பில்லை வாழ்ந்து வரும் மக்களுக்கு பாதுகாப்பாக ஜூனியர் பாப்பு எது வந்தாலும் காத்து ஒப்பிக்க வேண்டும் சொல்லி அவர் என் தந்தையாகப்பட்டவர் பெயர் சூட்டினார். அதற்கு அப்புறம் நான் கொல்லிமலை காட்டிலே வாழ்ந்து வருகும் போது என் ஒரு யாரே ஒரு பெண்ணாகப்பட்டவள், அரே சின்ன கருப்பா பெரிய கருப்பா ஓடிவா, கோபாரக்கத்தலுக்குள் ஏதோ ஆபத்து ஆபத்து என்று கூறினார். அதற்கு நான் யாரே ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஆபத்து ஆபத்து என்று கூறினார்கள், என்ன தெரியவில்லையே என்று பாப்பமுண்டு போனோம். அதற்காக நம்ம மட்டும் போகக்கூடாது, உடனே அண்ணனையும் அழைத்து அந்த 18ஆம் படி கருப்பனை கூப்பிட்டு இருவருமே போய் பார்ப்போம் என்று உடனே நாங்கள் சென்றோம். அண்ணா 18ஆம் படி பருப்பு வாழும் என் கருப்பனை உடனே அழைத்து உடனே என் தம்பி, அண்ணா வேட்டைக்கு செல்ல வேண்டாம். ஆம், ஆபத்து ஆபத்து என்று ஆமா கேட்டதனால் ஒரு அவைய குரல் கேட்டது. அவைய குரல் கேட்டது. ஆம், அதனால் நம்ம வேட்டைக்கு செல்ல வேண்டும் தம்பி. ஆம், அதனால் எங்களுக்கு பல பெயர்கள் உண்டு. நொண்டி கருப்பு, சின்ன கருப்பு, வண்டி கருப்பு, சங்கிலி கருப்பு, வெள்ளாள கருப்பன், பல பெயர்கள் எங்களுக்கு உண்டு.
ஆனால் எங்களுக்கு அமைந்துள்ளது கொல்லிமலை எல்லையிலே பாதுகாப்பாக வர்ற மக்களுக்கு பாதுகாத்து நாங்கள் கொள்ளுக வேண்டும். உடனே எங்கள் காட்டைக்கு வேட்டைக்கு செல்வோர். கொல்லிமலை தம்பி கொல்லிமலை எல்லாம் விட்டு உன்னை கூப்பிட்டு அழைக்கிறண்டா ஓடிவாடா சின்ன கருப்பா கொல்லிமலை எல்லாம் விட்டு தம்பி எல்லாம் விட்டு கூப்பிட்டுட்டா அழைக்கிறண்டா தம்பி அழைக்கிறண்டா ஓடிவாடா தம்பி ஓடிவாடா கொல்லிமலை ஓடி வாரா சின்ன கருப்பா எங்கள் சின்ன கருப்பா. கொல்லிமலை எல்லாம் விட்டு கருப்பா எல்லாம் விட்டு கூப்பிட்ட குரலுக்கு நானு ஓடி வரேன் ஓடி வரேன் ஓடி வரேன். கொல்லிமலை ஓடி வாரா சின்ன கருப்பை எங்கள் சின்ன கருப்பை. அடா அழகு அழகு. கச்சா நல்லா வரைஞ்சு கட்டி கருப்பா வரைஞ்சு கட்டி கருப்பா கண்ணு சுங்க விட்டு கருப்பா சுங்க விட்டு ஓடி வாடா கூப்பிட்டுட்டா அழைக்கிறண்டா தம்பி அழைக்கிறண்டா ஓடி வாடா தம்பி ஓடி வாடா ஆச்சாரலி மருதி கட்டி கருக்காச்சையும் சுங்க விட்டு கருப்பை சுங்க விட்டு. அழகா அழகு அப்படி. ஈட்டியம்ப எடுத்து வாடா சின்ன கருப்பா தம்பி சின்ன கருப்பா நம்ம வேட்டைக்கு செல்வமடா பெரிய கருப்பு ஆமா பெரிய கருப்பு ஏடி எடுத்து வாடா சின்ன கருப்பா சின்ன கருப்பா.
காட்ட கிளச்சு விடு காட்ட கிளச்சு விடு தம்பி கருணாய விடு காட்ட கிளச்சவரே நான் கருணாய முன்னவரே பெரிய கருப்பு செடிய கிளச்சு விடு செடிய கிளச்சு விடு கருப்பா சின்ன கருப்பாணி சென்னாய முன்ன விடு சரியா கிளச்சவரே பெரிய கருப்பு நான் சென்னாய முன்னவரே செடிய கிளச்சு விடு சின்ன கருப்பா தம்பி சின்ன கருப்பா நம்ம வேட்டைக்கு போவாமடா சின்ன கருப்பா சடையாகலை விடு சின்ன கருப்பா நீ சின்ன கருப்பா சின்ன கருப்பா அப்படி கொக்குக்குத்தான் கண்ணி வைப்பான் சின்ன கருப்பா தம்பி சின்ன கருப்பா நம்ம குலத்தோட வண்டி இருப்பான் சின்ன கருப்பா கண்ணி மச்சான் பெரிய கருப்பு கொக்கு மரம் கண்ணியில பெரிய கருப்பு குருவி வந்து மாட்டேங்குது பெரிய கருப்பு காடைக்குத்தான் கண்ணி வைப்பான் சின்ன கருப்பா தம்பி சின்ன கருப்பா காடவாடி கண்ணியில சின்ன கருப்பா வண்டி இருப்பான் சின்ன கருப்பா ஒரு வாய் சோறு உனக்கு ஊட்டி விடு வேலையில ஒரு வாசோடு ஊடி விடு ஒரு வாய் சோறு உனக்கு ஊட்டி விடு வேலையில உனக்கு பருக்கையில ஒன்னு ரெண்டு சிந்ததடி ஆயி மகமாயி ஒரு மந்திர சோதரியே அது ஆயே மையானவளே ஆடி மாறி முத்தே சந்தனா துளி வழி போடி சந்தனா மல்லிகையே துளி கட்டி போட்டே தாயே நீ கண்ணுறந்து நாளேலோ வெப்பட வீசிக்கிட்டு பாட்டி சொல்லி பாரு தாயே நீ கண்ணுறந்து நாளேலோ லாலேலல்லோ லாலேலல்லோ மகனே சின்ன கருப்பு மகளே பெரிய கருப்பு உங்கள் இருவரையும் எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக அழைத்தீர்கள்? மணிசாசுர அரக்கனாகப்பட்டவன் ஆம் கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆம். அடுத்தவர்கள் சொத்தை அவமதிப்பது ஆம் அடுத்தவர் மனைவியை அடிமானம் செய்வது ஆம். பச்சளம் குழந்தைகளை பலி கொடுப்பது போன்ற அநியாயங்களை செய்து கொண்டு இருக்கிறான். ஆம். ஆகையால் அவனை அழிக்க வேண்டும். அப்படியே. நான் ஓடி அங்குமிங்கும் தேடி தெரிந்தேன். ஆம். என் கண்ணில் தென்படவில்லை. ஆம். நீங்கள் இருவரும் சென்று ஆம். அவனை பிடித்து வர வேண்டும், வதம் செய்ய வேண்டும். அப்படியே. அது மட்டுமல்ல, எங்கு ஆம். பிறந்தேன் தெரியுமா? என்ன செய்யும்? நார்த்தமலை எல்லையிலே எல்லையிலே அடடா எல்லையிலே நப்பமா பாப்பவடா பாப்பவடா நாட்டமலை எல்லையிலே நார்த்தமலை எல்லையிலே எல்லையிலே நக்கமா பாத்தின
தெரியுமா? எங்க தாயே? திருப்பூர் எல்லையிலே எல்லையிலே அம்மம்மா எல்லையிலே தர்மமா போட்டு நானு மக்களால காப்பவடா காப்பவடா டேய் கருப்பு எல்லையிலே எல்லையிலே திரும்ப பார்த்தவடா மக்களால காப்பவடா மூன்றாவது பிறப்பாக எங்கு பிறந்திருக்கிறேன் தெரியுமா? எங்க தாயே? எழுந்திரப்பட்டி எல்லையிலே எல்லையிலே எழுந்திரப்பட்டி எல்லையிலே எல்லையிலே கண்ணத்தம்மா பாப்பவடா நான் மக்களெல்லாம் காப்பவடா திருப்பதி எல்லையிலே எல்லையிலே மக்களால பார்த்தவடா மக்களால காப்பவடா நான்காவது பிறப்பாக எங்கு பிறந்திருக்கிறேன் தெரியுமா? எங்க தாயே? கொன்னையூர் எல்லையிலே எல்லையிலே அம்மம்மா எல்லையிலே கொப்பம்மா பாப்பவடா நான் மக்களெல்லாம் காப்பவடா பொன்னையூர் எல்லையிலே எல்லையிலே ஒப்பம்மா பார்த்தவடா ஒப்பம்மா பார்த்தனையே மக்கள காப்பவடா ஐந்தாவது பிறப்பாக எங்கு பிறந்திருக்கிறேன் தெரியுமா? எங்க தாயே? வைத்தூர் எல்லையிலே எல்லையிலே அம்மம்மா எல்லையிலே வைத்தம்மா பாப்பவடா நான் மக்களெல்லாம் காப்பவடா வைத்தூர் எல்லையிலே எல்லையிலே வைத்தம்மா பார்த்தவடா வைத்தம்மா பார்த்தனையே மக்கள காப்பவடா ஆறாவது பிறப்பாக எங்கு பிறந்திருக்கிறேன் தெரியுமா? எங்க தாயே? கண்ணபுர எல்லையிலே எல்லையிலே அம்மப்பா எல்லையிலே கண்ணம்மா பாப்பவடா மக்களெல்லாம் காப்பவடா கண்ணபுர எல்லையிலே எல்லையிலே கண்ணம்மா பாப்பவடா கண்ணம்மா பார்த்தனையே மக்களால காப்பவடா ஏழாவது பிறப்பாக எங்கு பிறந்திருக்கிறேன் தெரியுமா? எங்க தாயே? சாஞ்சா நல்ல சமய ஊரம் தாயே சமய ஊரம் சாதிச்சாலும் கண்ணா ஊரம் சாஞ்சானல்ல சமயபுரம் தாயே சமயபுரம் சாதித்தாலே கண்ணபுரம் தாயே கண்ணபுரம் கொள்ளிடா காவிரியில் மகமாயா அவதரித்தே கொள்ளிடா காவேரியில் தாயே காவேரியில் மகமாயே பிறந்திருக்கேன் நான் பிறந்திருக்கேன் கொள்ளிடா காவிரியில் தாயே காவிரியில் காப்பால மகமாயி தாயே மகமாயி காப்பவளாம் 7 ஊர்களில் அமர்ந்து 7 ஊரமும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல மகனே, அங்கும் இங்கும் ஓடித் திரிந்த காரணத்தினால் மிகவும் பசியாகவும் களைப்பாகவும் இருக்கிறது. அப்படியா நான் தாயே? கேட்பது அனைத்தும் வாங்கி தருவீர்களா? கண்டிப்பாக தாயே. பத்தமலை போய் வாடா எந்தன் மகனே மனமலை கொண்டு வாடா தங்க மகனே பத்தமலை போய் வாடா எந்தன் மகனே எனக்கு மனமலை கொண்டு வாடா தங்க மகனே கொல்லிமலை போய் வாடா எந்தன் மகனே எனக்கு கொம்பு தண்ணி வாங்கி தாடா தங்க மகனே கொல்லிமலை போய் வர எந்த தாயாரே உனக்கு கொம்பு வாங்க வர தங்க தாயாரே நாகமலை போய் வாடா எந்தன் மகனே எனக்கு நகரம் வாங்கி தாடா தங்க மகனே நாகமலை போய் வர எந்த தாயாரே உனக்கு நாகமலை வாங்கி வர தங்க தாயாரே அழகர்மலை போய் வாடா எந்தன் மகனே எனக்கு அன்னபத்தி வாங்கி தாடா தங்க மகனே நாகமலை போய் வர எந்த தாயாரே உனக்கு அன்னபத்தி போட்டு வர தங்க தாயாரே பழையபடி போய் வாடா எந்தன் மகனே எனக்கு பழையல் வாங்கி தாடா தங்க மகனே ஒரு வனிதாசுர அரக்கனாகப்பட்டவன் எங்களை கையை தீட்டு துணியை வச்சு கையை கட்டி விட்டான் தாயே.
எங்கடா வச்சிருந்தீங்க? ஒளிச்சு வச்சிருந்தீங்க? அடாடாடாடாடாடாடா. அடாடா ஏன் ரத்தினமே, ஏன் வண்ண கிளியே, ஏன் செம்பகம் மொட்டுவல்லியே, அடாடாடாடாடாடா பாவா. அடா சூப்பர். கூட்டிட்டு இப்படி ஒளிச்சு வச்சிருந்திருக்காங்கடா சண்டால பாயா. இந்த தேவதை முதலே கூட்டி வரக்கூடாதாடா. அடாடாடாடாடா. ஆடா ரெண்டு பாட்டு படிக்கலாமா? ஆட்டம் ஆடலாமா? சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். அவ 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். அவ 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். மாங்கா திருடி திங்கிற ஒண்ணே மாதம் எத்தனையோ, மாங்கா திருடி திங்கிற ஒண்ணே மாதம் எத்தனையோ, ஒரு ஒன்னந்தாரே என்னடி மயக்கம்
சிலைய கொண்டாந்து இறக்கி விட்டு உள்ள விட மாட்டாங்களாடா. அடாடா கொலகாரப்பையில் 2 அருவாளை வச்சுக்கிட்டு நிக்கிறாங்களடா. அடே லேசாகிட்டு நில்லுங்கடா, நாங்களும் ரசிச்சுக்கிறோம். டே ஏன்டா அப்படி காவலுக்கு நிக்கிறீங்க? அடே என்னடா அப்படியெல்லாம் இருக்கு? எடா ஏதோ 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 ஒரு மயக்கம், எப்படி 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 வந்தது எனக்கு? ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். இதா இதா இங்கே பாரு தெரியும், கண்ணை இழுத்து வளர்த்து என்ன பாரு புரியும். ஏதோ 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 மயக்கம், எப்படி 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 வந்தது எனக்கு? இந்தா 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 பாரு தெரியும், இடுப்பு நிறுத்தி வளைத்து இங்கே பாரு புரியும். நிலவ போலே கலகலக்குது, நினைக்க நினைக்க கலகலக்குது. நிலவ போலே விளங்குது, நினைக்க நினைக்க குலுங்குது. போது திரும்பி வந்தது, வெக்கம் வந்தது. சிவத்த பொண்ணு சிரித்து வந்தது, சேர பூஜி குளிக்க வந்தது, குளிக்க வந்ததும் பழக்க வந்தது, அணைக்க வந்தது. ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். கண்ணும் கலந்து விட்டது, ஆஹா. கலந்து விட்டது. கண்ணும் கண்ணும் கலந்து விட்டது, நம்ம காதல் கதவு திறந்து விட்டது. ஒண்ணு ஒண்ணு இறங்கி என்பது நின்று விட்டது, வந்து விட்டது. நின்று விட்டது, நின்று விட்டது. ஏதோ 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 அடே பனிசாசுர அரக்கா, என்னை யார் என்று நினைத்தாள்? நீ யாருன்னு நினைத்தா எனக்கு என்ன? கோட்டை பெருமாள் கொண்டாருக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் 7 குழந்தையாக பிறந்தேன். 7 ஊர்களில் அமர்ந்தேன். 7 ஊரும் ஒன்றிணைந்து உன்னை அழிப்பதற்காக வந்துள்ளேன். நீ யாருண்டா எனக்கு என்னத்த? என்னை அழிக்க நான் சாகா வரம் பெற்றவன். என்னை அழிப்பதற்கு இன்னொரு பிறவி பிறந்து வரணும். என்னடா? நான் இப்பொழுதுக்கு எனக்கு நீதான் வேண்டும். என்னுடன் யுத்தத்துக்கு வா, பார்க்கலாம். என்ன என்னோட யுத்தத்துக்கு வரியா? ஆம், வரியா? என்ன செய்ய முடியுமா? பார்க்கலாம் வா. பார்க்கலாமா? ஒரு ஆள் மட்டும் வாங்க, கரை எடுக்கிறது. வாங்கத்தா. அதாவது கரகெடுத்தவங்க யாராவது ஒரு ஆள் வந்து யாராவது எடுத்தா, வரணும். தொட்டு இல்ல 7 சாமி பேர் கும்பிட்டு இருந்தீங்கன்னா போடுங்க. 7 பேர் வாங்க, நல்லதுதான். வரணும். ஏன்னா அந்த கரை எடுத்தவங்க வந்து திரும்ப யாராவது எடுத்து ஒரு ஆள் வந்து வச்சீங்கன்னாக்கா எடுங்க. நல்லது. சின்ன பிள்ளை யாராவது ஒரு ஆள் வந்து எடுங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் சாமியை கும்பிட்டு உங்களுக்கு நீங்கள் தினம் போட்டு வாங்க. யாராவது ஒரு ஆள் வாங்க. வேணும் தாயே, ஓடி வா ஓடி வா. ஆமா, அப்படியே ஒன்று சேர்த்து ஒன்று எடுத்து கொடு. உன் கையால் எடுத்து எடுத்து கொடுத்தா தலையில் வச்சு வச்சு கொடு. தலையில் வச்சு கொடு. தலையில் வச்சு தலையில் வச்சு கொடு. அப்படியே அதை வாங்கி சாச்சு வை. சாச்சு வை சாச்சு வை. எடுத்து வச்சு. சொல்லு சொல்லுத்தா. திருவப்பூர் கரகம், எழுந்தருள்பட்டி கரகம், கொன்னையூர் கரகம், வைத்தூர், கண்ணபுரம் கரகம், சமயபுரத்து மாறி மகமாயி தாயி எடுத்து கொடு. மகனே, சின்ன கருப்பு பெரிய கருப்பு இருவரும் செல்ல வேண்டும், நானும் செல்ல வேண்டும். அதற்கு முன்பாக வரம் தாயே, வரம் நமதுக்கு இந்த 7 கரகத்தை
எடுத்து கொடுத்த அந்த முத்துமாரியம்மன் 7 தெய்வங்களும் அவங்க குடிகொண்டு அவங்க குடும்பத்தில் நல்ல அருள் புரிய வேண்டும் தாயே. ஆம், அப்படியாகட்டும். அப்படியாரு அப்படியாகட்டும். ஆம் தாயே. நாட்டு மக்களுக்கு 4 வர வேண்டும். என்ன வர வேண்டும் மகனே? தாய் வரம் கேட்பாகம்மா தங்க தாயாரே, எங்களுக்கு தாலி வரம் தர வேண்டும் எங்கள் தாயாரே. தலைவர கேட்பவர்க்கு எந்த மகனே, தலைவர நான் தருவேன் தங்க மகனே. தலைவர கேட்பவர்க்கு எந்த மகனே, தலைவர நான் தருவேன் தங்க மகனே. புலவர கேட்பவர்க்கு எந்த மகனே, புலவர நான் தருவேன் தங்க மகனே. வல்லவரம் கேட்பாகம்மா எங்கள் தாயாரே, கொண்டவரம் தர வேண்டும் தங்க தாயாரே. தலைவர கேட்பவர்க்கு எந்த மகனே, தலைவர நான் தருவேன் தங்க மகனே. மகனே, கேட்டது மன்னித்து கொடுத்து விட்டேன். மலைவன் கேட்பவர்க்கு எந்த மகனே, மலைவன் நான் தருவேன் தங்க மகனே. மலைவன் கேட்பவர்க்கு எந்த மகனே, மலைவன் நான் தருவேன் தங்க மகனே. மகனே, தங்க தாயாரே, மனவரம் தர வேண்டும் தங்க தாயாரே. மகனே, நீங்க கேட்டது அனைத்து கொடுத்து விட்டேன். சின்ன கற்பாகப்பட்டவர் கொல்லிமலையில் குடிகொண்டு உங்களை வரும் மக்களுக்கு நல்ல வரம் வரல வேண்டும் மகனே. சென்று வாருங்கள். பெரிய கற்பாகப்பட்டவன் அழகர் கோயில் அடிவாரத்தில் 18ஆம் படி பெரிய கருப்பு என்று பெயர் பெற்று காத்து கருப்பு பில்லி சூனியம் ஏவல் வைப்பு போன்ற செய்வனை கோளாறுகள் அனைத்தும் தீர்த்து உங்களை நாடி வரும் மக்களுக்கு நல்ல வரம் வரல வேண்டும். சென்று வாருங்கள் மகனே. அப்படியே தாயே. அப்படியே மகமாயி சமயபுர தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. கொள்ளிடத்தின் தரை மேலே உன் கோவில், அந்த கொள்ளிடத்தின் தரை மேலே உன் கோவில். கரை குங்குமம் தான் மங்கையத்து காவல், கரை குங்குமம் சமய உரத்தாயே, எல்லாமே பெற்றவளை நீ அறிவாய் எம்மை, உன் பேரருளால் வளர்த்தி இந்த பிள்ளை. வேப்ப மரம் நிழல் கொடுக்கும் வீடு, அதை வினை தீர்த்து நீ அமைத்த கூடு. திருநீரே அம்மா உன் மருந்து, அதை அணிந்தாலே நோயோடும் மருந்து. மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. கண் கொடுக்கும் கண்ணபுர தேரி, அருள் வருமான இமயமலை செல்வி. கோவிலையை கை கொண்ட காளி, அதை முடிக்க வந்த எங்கள் முத்துமாரி. மகமாயி சமயபுரத்தாயே, பெற்றவளே நீ அறிவாய் எம்மை, உன் பேரருளால் வளர்ந்த இந்த பெண்மை. கட்டக்கலை சிறு துளியே எனக்கு, அதை கடலாக்கி வைத்த புகழ் உனக்கு. கட்டக்கலை சிறு துளியே எனக்கு, அதை கடலாக்கி வைத்த புகழ் உனக்கு. மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. கொள்ளிடத்தின் கரை மேலே என் கோவில், கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோவில். கரும் குங்குமந்தான் மங்கையத்து காவல், கரும் குங்குமந்தான் மங்கையத்து காவல். எல்லாரும் 90 வாங்கிக்கோங்க. அதுக்குள்ளேயும் கிளம்பிட்டீங்க. மகமாயிட்ட 90 வாங்கிட்டு போங்க, அப்பதான் நல்லது. நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு, நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் அவன் ஆண்டவனே காப்பு. பசிக்கு விருந்தாவான், நோய்க்கு மருந்தாவான், பரந்தாமனே வாராய் நெஞ்சே நெஞ்சே
கண்ணன் வந்தார் மாய கண்ணன் வந்தார் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தார் கண்ணன் ராஜனுடனே ஸ்ரீராம ரூபமுடனே மங்களொளி நித்ய சும மங்களொளி ஸ்ரீ சங்கரா சுவாமி நாமோ வாழ்க வாழ்கவே. வலையபட்டியை சேர்ந்த அண்ணா ராஜகுடி அண்ணா அவர்கள் 100 ரூபாய் எனக்கு அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அவர்களும் அவர் குடும்பத்தார்களும் நலமோடு இருக்க வேண்டும் என்று அந்த ஆத்தாளை நன்றி கலந்த வணக்கம்.